குனாஃபா டோ இதுதான். இந்த பக்லாவெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, அதுதான் இது. ஓகே, இதை கொஞ்சம் சைடில் இது பண்ணிட்டு ஸ்டார்ட் ரோலிங். சாஃப்ரன்லாம் குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெளியே இருக்க மட்டும்தான். யூஸ்வலாக அதை தை கபாபில் தவாவில் போட்டு கிரில் பண்ணி கொடுப்பாங்க. இதை நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக குனாஃபாவில் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைம் எடுத்துகிட்டு ஸ்குவீஸ் லிட்டில் பிட் ஆஃப் லைம். பெஸ்ட்டு 10 டிஷ்ஷஸில் நான் பண்ணதில் இது ஒன்று தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த 10. ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ஃப்யூஷன் டிஷ் பண்ணலான்னு ஒரு தைகா கபாப், அதாவது யோகட், அதாவது தயிரோட ஹங்கட், அதாவது தொங்க வச்சு அந்த இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதை வச்சு ஒரு கபாப் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் இதோட ஒரு டர்க்கிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நான் ஒரு யூஸ்வலாக தைகா கபாப் மிக்ஸ் பண்ணிட்டு அதை தவாவில் போட்டு கிரில் பண்ணி கொடுப்பாங்க. நான் அதை ஒரு ஸ்டெப்பு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்த்தேன். அதனால் அதுக்கோசரம் ஒரு குனாஃபான்ட்டு ஒரு மெலிசா இது மாதிரி கட் பண்ண குனாஃபா டோ ஒன்று இருக்குது. இதில் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்க வாங்க. தைகா கபாப்புக்கு ஃபஸ்ட்டு தயிர் அது நான் ஹேங் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். திக்காக இருக்குது பாருங்கள். 1 full night 12 hours அந்த சீஸ் கிளாத் பண்ணுவாங்க, அதில் போட்டு ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷே தயிர் தான். அதனால் இந்த டிஷ்ஷு வந்து நான் பண்ணி சாப்பிட்டேன் ஏற்கனவே. பெஸ்ட் ஆஃப் 10 டிஷ்ஷஸில் ஐ திங்க் திஸ் ஒன் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதுவும் இல்லாமல் ஒரு வெஜிடேரியன் நம்ம குரூப்பாக ஒரு இருக்கும்போது ஒரு பார்ட்டியோ என்னமோ கண்டிப்பாக ஒரு வெஜிடேரியன் மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், இல்லை ஆலு பண்ணலாம், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்பி உங்களை வந்து கேட்பாங்க. லெட்ஸ் டு இட். ஃபஸ்ட்டு தயிர். ஓகே, அதுக்கப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு, தயிரோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஃப்ளேவரிங். ஒன்று வந்து கார்லிக், இன்னொன்று வந்து ஜிஞ்சர். சாப் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் அண்ட் ஜிஞ்சர். ஓகே, பிளாக் சால்ட், கொத்தமல்லியோட தண்டு மட்டும், நாட் லீஃப், அந்த இலையில் வெறும் தண்டு. ஓகே, கொஞ்சம் சாட் மசாலா அளவுன்ட்டு நான் சொல்கிறேன் அப்புறமா. அதுக்கப்புறமா இந்த தயிர் மட்டும் நம்ம ஊரில் பண்ணும்போது ஒரு என்ன கட்டா டேஸ்ட்னுவாங்க. அந்த புளிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கோயா வந்து நல்லா போட்டு கையில் இது பண்ணி நல்லா ஸ்மூத்தாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த தயிரோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 2னா இது 1. நான் மிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன் எப்படின்ட்டு. இதுக்குள்ளே ஒரு ஃபில்லிங்கும் இருக்குது. ஃபில்லிங் என்னென்னா ஒரு 2 ஃபேமஸ் இன்க்ரீடியன்ட்ஸ். ஒன்று வந்து கேஷ்யூ பேஸ்ட், முந்திரியோட பாயில் பண்ணி அதோட பேஸ்ட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சோண்டு குங்குமப்பூ சாஃப்ரனோட தண்ணியோடு வச்சுருக்கேன். இது 2 மிக்ஸ் பண்ணி தையோட கபாபோட ஃபில் பண்ணி குனாஃபாவோட ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க. போட்ட இன்க்ரீடியன்ட் மறந்துட்ட சொல்கிறதுக்கு, ஷாலட்ஸ், அதாவது சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கார்னிஷ் 2 இருக்குது, அக்கம்பனிமெண்ட் 1 இருக்குது. கார்னிஷ் வந்து பிஸ்தா பருப்பு, பிஸ்தாச்சியோஸ். அதுக்கப்புறமா ட்ரை செரி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் எப்படி கார்னிஷ் பண்ணி கடைசியில் பண்ணும்போது காட்டுறேன். இந்த கபாபோடு சாப்பிட்றதுக்கு மின்ட் சட்னி, யூஸ்வலாக மின்ட் சட்னியில் தயிர் போடுவாங்க. இது தயிர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்னால நான் இதில் தயிர் போடவே இல்லை. ஓகே, பட் மின்ட் சட்னி இஸ் வெரி டேங்கி அண்ட் வெரி நைஸ். கொஞ்சம் லைம் வெஜ்ஜஸ் ஜஸ்ட் டு கிவ் மோர் அப்லிஃப்ட் ஆஃப் த டிஷ். அவ்வளோதான். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. தயிரோட மிக்சிங் என்னன்னு பார்த்துடலாம். 250 grams ஹங் கர்ட், அதாவது அந்த தண்ணியெல்லாம் எடுத்த கர்டு திக்காக இருக்கணும். 250 grams, அதாவது ஒரு கப்பு. இதில் நான் எக்ஸாக்ட் half கோயா போட போகிறேன். கோயா இஸ் வெரி ரிச். அது ஒரு 5 to 6 grams ஆஃப் சாப்ட் ஷாலட்ஸ், அதாவது சாம்பார் வெங்காயம். ஒரு 3 grams சிட்டிக்கு, அதாவது சிட்டிக்கு தான் சொல்லணும், கொஞ்சம் சாட் மசாலா 3-4, இதுவும் ஒரு டீஸ்பூன் தான். கொத்தமல்லியோட தண்டு, பிளாக் சால்ட் ஒரு சிட்டிகை, ஒரு 3 கிராம் சாப்டு ஜிஞ்சர், ஒரு 3 கிராம் சாப்டு கார்லிக்,
அவ்வளோதான் இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோயாவும் இந்த தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த தயிரோட கட்டாக டேஸ்ட் வராது. அண்ட் இட் வில் டேக் திஸ் டிஷ் டு அ நெக்ஸ்ட் லெவல். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. இட்ஸ் அ சேவரி டிஷ். ஆக்சுவலாக அவ்வளோ உப்பு தேவையில்லை, பட் இட் வில் பி நைஸ் இஃப் யூ டேஸ்ட் இட் அண்ட் தென் செக் ஃபார் சால்ட்டு, பிளாக் சால்ட்டு, சாட் மசாலாலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. கொஞ்சம் ட்ரை மேங்கோ பவுடர் போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இட்ஸ் கால்ட் அஸ் அம்ச்சூர் பவுடர். இந்த நார்த் இந்தியனில் போடுவாங்க, இருந்தால் போடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு தயிர் சைடில் எடுத்து வச்சுடுங்க. இப்போது இதோட ஃபில்லிங்க்கு இந்த கேஷ்யூ பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 70 to 90 கிராம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 100 கிராம்ஸே வச்சுங்க. இதில் we are going to add சாஃப்ரனோட தண்ணி. நல்ல பிரைட் சாஃப்ரனோட கலர் வந்துடும். இது ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மிக்சர் இது, இந்த கேஷ்யூ நட்டும் இந்த சாஃப்ரன் மிக்சரும் இது. இப்போ இதை வெட்டிட்டு எப்படி குனாஃபா ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த குனாஃபா டோ தான் இந்த பக்லாவெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, அதுதான் இது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட்டாக இது மாதிரி பண்ணிங்க. ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சாஃப்ரன் கேஷ்யூ நட்டோட மிக்ஸு. ஓகே, நான் இதை கொஞ்சம் சைடில் இது பண்ணிட்டு ஸ்டார்ட் ரோலிங். ஓகே, இப்போது இதை நல்லா இப்படி பண்ணி ரோல் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வெளியே வரும், ஆனால் போக அது உள்ளே போய்டும். இது மாதிரி இது என்ன குக்கே பண்ண தேவையில்லை, போத் ஆர் எடிபிள். ஸோ திஸ் ஒன் ஒன்லி த கலர். சாஃப்ரன்லாம் குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெளியே இருக்க மட்டும்தான். யூஸ்வலாக அதை தை கபாபில் தவாவில் போட்டு கிரில் பண்ணி கொடுப்பாங்க. இதை நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக குனாஃபாவில் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி, பட் இட் இஸ் வெரி நைஸ். மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஸோ கலர் ரொம்ப டார்க் ஆகாது. இந்த கலர் வந்துச்சா, எடுத்துடுங்க. தஹி கா கபாப் ரெடி. ஓகே, நம்ம தஹி கபாப் வித் டர்க்கிஷ் இன்ஃப்ளூயன்ஸ். மேலே கார்னிஷ் கொஞ்சம் பிஸ்தாஷியோ, கொஞ்சம் ட்ரை செரி போட்டிருக்கேன். கீழே நம்ம ஊர் மின்ட் சட்னி வித்தவுட் யோகட். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைம் எடுத்துகிட்டு ஸ்குவீஸ் லிட்டில் பிட் ஆஃப் லைம். மின்ட் சட்னி ஒன்றும் இல்லைங்க, 3 பார்ட் ஆஃப் மின்ட், 1 பார்ட் ஆஃப் கொரியாண்டர், கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, சாட் மசாலா, கொஞ்சம் குமின் பவுடர், அதாவது ஜீரா பவுடர், அவ்வளோதான். ஓகே, சால்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா மின்ட் சட்னி ரெடி. தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் லெமன் போடுங்க, அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த உள்ள இருக்கிறது பாருங்கள். இட்ஸ் அ வெரி இன்னோவேட்டிவ் டிஷ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோடய ஸ்டைலில். பட் இட் இஸ் அ வெரி சேவரி, ஸ்வீட் சேவரி டிஷ். அண்ட் உள்ளே இருக்க அந்த தயிரும் அந்த கேஷ்யூநட் சாஃப்ரனும் ஐ திங்க்
பெஸ்ட்டு 10 டிஷ்ஷஸில் நான் பண்ணதில் இது ஒன்று தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த 10. பட் இட்ஸ் வெரி நைஸ். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீ இந்த மேலே இருக்க இந்த குணப்பா கடைகளில் கூட பண்ணாதீங்க. உள்ளே இருக்க வெறும் இந்த தயிரை நல்லா ஃப்ளாட்டாக போட்டு க்ரில் பண்ணி மீன் சட்டியோட பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஒன் hell of a vegetarian dish. Try it and please tell me in the comments how it is. Thank you.